ஈஸ்வரனின் அருள் அப்படிங்கிற கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் சங்கரன் அப்படின்னு ஒரு ஒரு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மனைவி 4 பிள்ளைகள் இருந்தாங்க. அவருக்கு என்ன பக்கத்து இந்த ஊரில் உள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு போய் பக்கத்து கிராமத்தில் சந்தையில் விற்கிறது, அங்கே உள்ள ஜாமான் வாங்கிட்டு வந்து இந்த ஊரில் விற்கிறது, இப்படி ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த தொழிலில் அவருக்கு வருமானம் பத்தலை, வீட்டில் கஷ்டமாக இருக்குது. அவர் மனைவியும் இந்த தொழில் நமக்கு பணம் பத்தலையே, பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது தொழில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச தொழில் தான், அதுக்கு மேலே நம்மகிட்ட முதலும் இல்லை, நான் எப்படி நான் என்கிட்ட இருக்க வச்சு நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ ஜாதி அப்படிங்கிற அவள் சொல்லுவாள், எதுக்கும் உங்களுடைய ஜாதத்தை கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு நமக்கு எப்போ தான் விடிகாலம் வர்றோம் அப்படின்னு பார்ப்போமே அப்படிங்கிற. சரி பார்ப்போம், யார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவுக்கு சந்தைக்கு வந்துடுறாரு. சந்தையில் ஜாமான்லாம் கொஞ்சம் விற்றுட்டு வாங்கிக்கிட்டோம். வர்ற வழியில் ஒரு இடத்துல இவ்விடம் கைரேகை ஜோதிடம் கைரேகை பார்க்கப்படணும்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த வீட்டு சின்னரி உட்காந்துருக்கிறாரு. அங்கேருந்து ஒருத்தர் வராரு, பெரியவர் வராரு. அவர்கிட்ட, ஐயா நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பார்க்கணும் ஐயா அப்படிங்கிறோன்னே, சரிப்பா ஆன்னு சொல்லி பார்க்குறாரு. சாயங்காலம் 5 மணி ஆகிட்டு. அது வந்து அவர் கொஞ்ச நேரம் பார்க்குறவன்னு சொல்லி அப்படியே அவனையும் பார்க்குறாரு, அவன் கையை பார்க்குறாரு, அவனையும் பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு. சொல்லிட்டு, எதுக்குப்பா நான் நாளைக்கு வாயேன், நாளைக்கு சொல்கிறேண்ணே அப்படிங்கிற. என்னைய ஒன்றுமே சொல்லலையே அப்படிமா. இல்லையா நீ போயிட்டு நாளைக்கு வா, நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். இவன் என்னடா மணி ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மறுநாளைக்கு வரக்குள்ளையில் ஒரு இடத்துல ஒரு வழி கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருட்டாக இருக்கும். உடனே ஒரு பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச கோயில் இருக்கும். அந்த கோயில் வந்து ஒரு ஈஸ்வரன் கோயில். அந்த கோயிலில் போய் அப்படியே படுத்திருக்கக்குள்ள அந்த கோயில் அவ்வளோ அழகான, சாமிலாம் அழகாக இருக்குது, சிற்பங்களாம் இருக்குது. அடடா இவ்வளோ அழகான கோயில், இப்படி யாரும் இடியை விட்டுட்டாங்களே, இது கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்குள்ள ஒரே இடியும் மின்னலும் மழையும் அதிகமாக இருக்குது. தடலாம் எழுமணும், படித்து மின்னல் பண்ணுறது, ஒரே சூறாக்காற்று அடிக்குது, பேய் மழை சோன்னு கொட்டுது. எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருந்தாலும் அப்படியே அந்த அவருக்கு வந்து ரொம்ப மந்திரங்கள்லாம் தெரியாது. இருந்தாலும் பரமசிவரே சிவபெருமானே அப்படின்னு மனசில் அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லி மனசில் வச்சுப்படியே படுக்கக்குள்ள அப்போ என்ன பண்ண, திடீர்னு ஒரு படிச்சுன்னு ஒரு மின்னல் வருது. மின்னல் விதத்தில் அப்புறம் ஒரு அந்த அப்படியே கண்ணே கூட மாதிரி இருக்காரு. கண்ணை மூடிட்டு அப்படியே மனசில் அப்படியே சிவன் அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு தனக்கு ஏதாவது அருள் புரிய வேணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்கக்குள்ள மனசில் அப்படி படுத்துட்டுக்குள்ள அவருக்கு அவங்க அம்மா சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு சொல்லுவாங்க. எப்போவும் அவங்க அம்மா சின்ன பிள்ளை ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் நினைக்கிறேன், நம்ம சிவருமானை சும்மா தூக்கம் வர மாட்டேங்குது, பயமாக வர இருக்குது, நம்ம சிவருமானை வச்சு ஒரு பாட்டை பாடுவோமான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நான் பாடுறாங்களே, கேட்குறீங்களா? பாடட்டுமா? கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதான் தில்லையம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா தில்லையம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வாவா அமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா வாவா அமிழ்தானவா தில்லையம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமையகல வரும் தாவாவா வளம் பொங்கவா எளிமையகல வரும் தாவாவா வளம் பொங்கவாவா தில்லையம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா பலவித நாடும் கலைகேடும் பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மலையின் வாசா மங்கா மதியானவாவா
தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா வா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அப்படின்னு பாடிட்டே அப்படியே படுத்திருக்கிறாரு. அப்போ இப்போ ஒரு மின்னல், பளிச்சுன்னு ஒரு மின்னல். அப்போ ஒரு பெரிய பாம்பு ஒன்று மேலேருந்து பொத்து விழுந்து இவர் பக்கமாக வரணுன்னா இவர் அடடா பாம்பு, ஐயோ பாம்பு பாம்புன்னு அலறிட்டு அந்த மண்டபத்தை வெளியே ஓடிடுறாரு. இவர் வெளியே ஓடி வந்த உடனே அந்த மண்டபம் முடிஞ்சு அப்படியே அந்த உட்கார்ந்த இடத்துல அந்த மண்டபம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. உடனே அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே அடடா சிவருமான் தான் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு, அடடா நம்மளை எப்படி காப்பாற்றிருக்காரு, நம்ம இந்த சின்ன கொஞ்ச நேரம் அவர் நினச்சி இந்த பாட்டு பண்ணதுக்கே நம்மளை இவ்வளோ காப்பாற்றிருக்காருன்னு மனசு சந்தோஷப்பட்டேன். ஊருக்கு போகலை. மறுநாள் திருப்பி அந்த சோதிடர் சொன்னார்ல, நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாரே, இன்றைக்கி அவரை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஜோதிடர் வீட்டுக்கு காலையிலே போகிறார். போனோன்னே அவர் இவரை பார்த்துட்டு, இன்னமும் உயிரோட இருக்க அப்படிங்கிறாரு. என்ன அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நேற்று உன் கையை பார்த்தேன், நேற்றோடு உனக்கு உன்னுடைய ஆயுசு முடியுதுன்னு இருந்தது, எப்படி நீ பழைச்சி வந்த, ஆச்சரியமாக இருக்க, இந்த மாதிரி என்னுடைய கணிப்பில் இந்த மாதிரி மாறி வந்து யாருமே இல்லையா அப்படிங்கிறப்ப நீ என்ன இங்கேருந்து போனேன் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை ஐயா, ஒரு சிவன் கோயில் இருந்தது, அந்த இடிஞ்ச கோயிலை பார்த்து அடடா அந்த கோயில் இப்படி இடிஞ்சு கிடக்கு, இது கட்டினா இவ்வளோ அழகாக இருக்கும், இந்த சிவன் எவ்வளோ அழகாக இருக்காரு, இந்த இதெல்லாம் எடுத்து கட்டினா இவ்வளோ அழகாக இருக்கும்னு நினச்சி அவரை பற்றி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு, சிவன் கோயிலை கட்ட நினச்ச உனக்கே இவ்வளவு பலன் கொடுத்துருக்காருல்ல, அப்போ உனக்கு இன்னும் ஆயுசு கட்டி தான் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்து, நீ நல்லா இருப்பாப்பா, ஏன்னா சிவனுடைய அருள் உனக்கு இருக்குது, அதனால் நீ நல்லா இருப்பான்னு சொல்லி அவனை வாழ்த்து அனுப்பிடுறாரு அந்த ஜோதிடர். வீட்டுக்கு வராரு. வந்தோடனே இவருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த கொஞ்ச நேரம் சிவனை நினச்சி பாடினதுக்கும் நினச்சிக்கே நமக்கு இவ்வளோ அருள் கிடைச்சிருக்கா, இனிமேல் நான் அந்த கோயிலை நம்ம எப்படியா கட்டணும் அப்படின்னு மனசை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணார், அந்த ஊரில் வசதியானவங்க கொஞ்சம் தெய்வ பக்தியோடங்கெல்லாம் போய் பார்த்து ஏதாவது பணம் வசூல் பண்ண கேட்குறாரு. அவங்களும் அந்த ஈஸ்வரன் கோயிலை கட்டணுன்னா சரி கொஞ்சம் இவருடைய முயற்சி பார்த்து ஆசைப்பட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் இவருடைய முயற்சியில் இவருடைய வியாபார தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடையுது. இவர் என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் தன்னுடைய அந்த சிவன் கோயிலுக்கு கட்டணும்னு சொல்லி ஒரு பணத்தை ஒதுக்கிடுவார் தினம். அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் செலவுக்கு பணம் கொடுப்பாரு, பொண்டாட்ட பணம் கொடுப்பாரு, கொடுத்துட்டு சொல்லுவார், உங்களுக்கு செலவுக்கு போக ஏதோ ₹1 ₹2 நீங்கள் சேர்த்து வைங்க, சிவன் கோயில் கட்டணும், நம்ம அந்த சிவன் கோயிலில் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா சிவனால தான் இருக்கிறேன், அவருக்கு அந்த கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைகளும் அதெல்லாம் சேர்ப்பாங்க, மனைவியும் பணம் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி ஓரளவுக்கு பணம் நிறையா சேர்ந்துட்டு அப்போ பக்கத்து ஊரில் பெரிய ஒரு சிவனடியார் சிவன் கோயிலெல்லாம் கட்டுற ஒரு பெரியவர் வராரு அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து போய் மரியாதை பார்த்துட்டு, ஐயா எங்கள் ஊரில் ஒரு பழையடைஞ்ச கோயில் இருக்குது, அதை கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் அந்த கோயிலை பற்றி நான் தெரிஞ்சிருக்கிறேன், அது இவ்வளோ ஆர்வமான செய்யறனால அதுக்கு நாங்களும் உதவி செய்யணும், கட்டிடுவோம் அப்படின்னு அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. கோயில் பெருசாக இந்த இவருடைய வனமும் வசதியும் வாழ்க்கையில் வசதி வயந்துடும். இவர் நல்ல பெரிய பணக்காரன் ஆகிடுவார். அந்த கோயில் கட்டினோன்னே அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அப்புறம் அது பண்ணுற அளவுக்கு கோயில் நல்லா வந்துட்டு, அதோட இவர் தன்னுடைய வேலை நேரம் போக கோயிலில் போய் அந்த செங்கல் எடுத்து கொடுப்பாரு, சாந்து குழைச்சி கொடுப்பாரு, மண் ஒட்டி போடுவார், பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் அந்த கைகாரியும் செய்வார், இந்த சிவனுக்கு தொண்டும் செஞ்சுருந்தார். இப்படி இருக்கல அந்த கோயில் கும்பாபிஷேகத்தோட ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த சிவனுக்கு என்ன அந்த ஈஸ்வரன் கோயில்னா அந்த கோயிலுக்கு பேர், இந்த கோயிலுக்கு வந்து இந்த சங்கரனுடைய பேர் சேர்த்து சங்கரேஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு பேர் வைக்கணும்னு இவன் பேரையும் சேர்த்து அந்த சிவனுக்கு சங்கரேஸ்வரன் அப்படின்னு அந்த சிவனுக்கு பேர் வச்சு அந்த ஊரில் சங்கரேஸ்வரர் கோயிலுங்கிறே பேர் வழங்கி இவருக்கு அந்த ஊர் மக்களை இவர் ரொம்ப உயர்வாக மதிச்சிருந்தாங்க. எல்லாரும் பாருங்கள், சிவனை ஒரு முறை அன்பாக பாடல் மட்டும் இல்லை, சிவன் கோயிலை கட்ட நினச்சவங்களுக்கே இவ்வளோ புண்ணியம் கிடைக்கிது இல்லை. அப்போது நம்ம எப்போவும் சிவனுடைய நாமத்தை அதை சொல்லிகிட்டே இருக்கணும், நம சிவாயா நம சிவாயா சிவாய நமன்னு நம்ம சொல்ல அந்த மந்திரம் நம்மளை காப்பாற்றும். அதான் எப்பவும் நம்ம தெய்வ பக்தியை விடக்கூடாது.